தேவனின் அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்ததுனால தேவனை நண்பர்களே சோதரிப்போம். அருமையானவர்களே, குட் ஃப்ரைடே என்பது பிக் ஃப்ரைடே, இயேசு கிறிஸ்து ஜீவனிருக்க நாளை பிரதானமாக எழுதுவோம். வருடத்திலே எத்தனையோ வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. கிறிஸ்தவர்களுக்கு பிரதானமான வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஜீவனிருக்க நாள் மட்டும்தான். ஆமா, ஏன் அதனால நாம் பிரதானப்படுத்த வேண்டும்? அந்த நாளை மட்டும் பிரதானப்படுத்த வாரந்தோறும் நாம் வெள்ளிக்கிழமையை பிரதானப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து மரணத்தை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஏன் பிரதானப்படுத்த வேண்டும்? மனிதனை உருவாக்கிய பிறகு அவர் ஓய்ந்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமையை ஏன் பிரதானப்படுத்த வேண்டும்? இந்த நாளிலே தேவன் உயிர்த்து எழுந்தினார். வெள்ளிக்கிழமை அடக்கம் என்றால் வாரத்தின் முதலாம் நாளில் உயிர்த்து எழுந்தினார். இதுதான் கால்குலேட்டர். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன். இதுதான் இந்த 2000 ஆண்டுகளாக அருமையானது. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், இதையும் நாம் என்ன செய்யணும்? கொண்டாடுகிறோம். அதை நினைவு கூறுகிறோம், இதை கொண்டாடுகிறோம். அருமையானவரே, இந்த நாளிலே நாம் தேவனை ஏன் கொண்டாட வேண்டும்? ஏன் கொண்டாட வேண்டும் என்றால், அவர் மரணத்தில் அகப்பட்ட இருந்த நம்மை தன் ஜீவனை கொண்டு நம்மை மீட்கும்படி மரணத்துக்கு உட்பட்டால் உயிர் எழுந்து நமக்கு தரிசனமானார். அதுதான் இந்த நாள். இதை குறித்து சில வசனங்களை பார்க்கலாம். முதல் ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள். அவர் இங்கே கிடையாது. இது யார் சொல்றது? தேவனுடைய தூதன் சொல்லுகிறார். தூதனானவர் என்று சொல்லுவேன். அவர் இங்கே இல்லையம்மா. அவர் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுப்பிட்டாரே. அப்படியே இவர் உயிர்த்தெழுந்தார். நோக்கம் என்ன? அருமையானவர்களே, ஏன் உயிர்த்தெழும்ப வேண்டும்? மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை விழுந்ததில்லை, மரணத்தை இவர் விழுங்கினார். மரணம் அவரை ஜெயிக்கவில்லை, மரணத்தை இவர் ஜெயித்தார், பரிகரித்தார் இருக்கிறது. மரணத்தை அவர் பரிகரித்தார், அடக்கமனப்பட்டார், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அதான் இந்த நாளை நாமும் நினைவுகிறோம். ஏன்? அது நோக்கம் என்ன? உயிர்த்தெழுதலின் நோக்கம் என்ன? மரணத்தின் நோக்கம் என்ன? உயிர்த்தெழுதலின் நோக்கம் என்ன? அருமையானவர்களே, அவர் நமக்காக ஜீவனை விட்டது மாத்திரமில்லை, நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்குதலின் வேலையை செய்யும்படியாக அவர் உயிரோடு எழுதினார். அவருக்கு அப்படியே தரிசனமாகிறார். 39 நாள் தரிசனமாயிட்டார். அதுக்கப்புறம் சொல்றார், அதுக்கு முன்னே சொல்ற, நான் உங்கள் பிதாவிடத்திலும் என் பிதாவிடத்திலும் நான் போக வேண்டும், போகலன்னா பேச்சுறவான் வரமாட்டான். அதான் நிந்தை கோஸ்தை என்ன நாள் வந்த போது அப்படின்னு. அப்ப என்னன்னா, புதிய ஏற்பாட்டின் சபையை அவர் துவக்குகிறார். தன் சரீரத்தினால், தன் மரணத்தினால், தன் உயிர்த்தெழுதலினாலே துவக்கினார். மரணம் அவரை விழுங்கவில்லை, மரணம் அவருடைய ஜீவியை ஜெயிக்கவில்லை, அவர் மரணத்தை ஜெயித்தார். இந்த பூமியில் வைத்து அடக்கம் பண்ணினார்கள். அவருடைய கல்லறை திறக்கப்பட்டது, அவர் ஜெயித்தார், அவர் வெளியே வந்தார். அல்லேலூயா. இதை தேவதூதனான அவருடைய மகத்தான வேலையை செய்து எல்லாம் ஆயத்தப்பட்டு வச்சிட்டார். மறிக்க போண்டா, அடக்கம் பண்ணப்படுவே. என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை காலையில அதிகாலையில வந்துட்டு என்ன கல்லை புரட்டி விடு, நான் உள்ள ரெடியா இருப்பேன். உடனே வெளியே வந்து கல்லை புரட்டினால் போயிட்டு இயேசு கிறிஸ்து வெளியில வந்து தூதனுக்கு தரிசனமாகிறார், தூதன் பார்க்கிறார், எல்லோரும் வராங்க. 3 நாள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்கு. அதுக்காக அவங்க வராங்க. இன்னைக்கு பொண்ணாரு எழுப்பிட்டாரா பார்ப்போம். சந்தேகம் ஒரு பக்கம் எழுப்பிட்டுவார். கல்லை நாம எல்லாம் போய் யாருக்கு தெரியாம கல்லை பறக்கி விட்டு பார்ப்போம். அது சீல் வைக்க வரும். எந்த மனுஷனாலும் கல்லை புரட்டவே முடியாது. அந்த கல் எப்படி இருக்கும்? ஒரு நாள் கல்லை புரட்ட முடியாது. இப்படி இருந்தாலும் ஒரு பகுதி கூர்மையா இருக்கும், உள்ளே இருக்கிற பகுதி.
கல்ல புரட்ட முடியாது. 2 வாசல் இந்த பக்கம் புரட்ட முடியாது, அந்த பக்கம் புரட்ட முடியாது. அப்படி சீல் வச்சு புரட்டி வெளியே தள்ள முடியாது. அந்த கல்லை யார் தான் புரட்ட முடியுதுன்னா தேவதூதனால்தான். அவர்தான் பராக்கிரமசாலி. சாதாரணமா புரட்டி வெளியே இழுத்து புரட்டி அந்த பக்கம் தள்ளிக்கிறார். அருமையான இயேசு கிறிஸ்து ஈரோடு கூட வந்ததுதான் இந்த நாள். அல்லேலூயா. இந்த நாளை நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். இந்த நாளிலே அப்பம் இருக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் அவரால் மாம்சத்தை ரத்தத்தை தானம் பண்ண வேண்டும். இந்த நாளிலே நாம் அவரை நினைவு கூர்ந்து நாம் வாழ வேண்டும். அவர் ஏன் முந்தின ஆதாமினாலே நாம் மூடப்பட்டிருந்தோம். முந்தின ஆதாம் பாவம் செய்து விட்டான். முந்தின ஏவாள் பாவம் செய்து விட்டார். நாம் எல்லோரும் பெற்றோரினாலே பிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். பெற்றோர் அல்ல, அருமையான தேவ மனுஷரே, உலக தோற்றத்துக்கு முன்பு நம்மை தேவன் முன்குறித்திருக்கிறார். ஒரு ஆண் பெண் உறவினாலே பிறந்தவர்கள் நம்மை பார்த்து சொன்னாலும் தேவன் தான் ஸ்திரீயின் வித்தானது போல தேவனும் ஸ்திரீக்குள்ளாக நம்மை வித்தாக வைத்தார் என்பதுதான் உண்மை. ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ மனிதன், தேவ மனுஷன் என்ன அர்த்தம்னா, உங்களுடைய அம்மாவுடைய வயிற்றுல தேவன் உங்களை ஸ்ரீ வித்தாக வைத்தார். அப்படி இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்மை இழுத்து தந்தார். ஒருவனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரிடத்துல யாரும் வரமாட்டாங்க. நம்மை நம் தாயின் வயிற்றிலே வைத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஸ்ரீயின் வித்தாய் மாற்றப்பட்டது போல நம்மையும் ஸ்ரீயின் வித்தாய் மாற்றி இருக்கிறார். இதுதான் உண்மை சத்தியம். நாம் கிறிஸ்தவன் சும்மா எல்லாரும் இருக்காங்க. நம்மள தேவன் எந்த நேரத்திலே நம்முடைய தாயின் வயிற்றிலே அவர் தன் வித்தை ஜீவனை நம்முடைய தாயின் வயிற்றிலே அவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் நம்மை மீட்கும்படி வந்தார், நம்மை மீட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக தெய்வ மனுஷர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? துணிகரமாய் வாழ்கிறோம். ஆண்டவர் மன்னிப்பார். எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பார். அதான் மூடத்தனம். நீங்க ஏமாறி ஆண்டவர் எல்லாத்திலும் மன்னிப்பான்னு சொல்லி நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறார். உயிர்த்தலின் நோக்கம் என்ன? நமக்குள்ளே அவருடைய சாயலினாலே நம்மை திறத்திட்டு நம்முடைய சாயலிலே அவருடைய சாயலிலே நாம் வளர்ச்செடியாக தான் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக வளர்ச்செடியை வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மரித்தது அப்போங்க, உயிர்த்தெழுந்தது அப்போ. இப்ப என்ன நினைவு கொள்கிறோம்? அருமையானவர்களே, அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கிறது. பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். அருமையானவர்களே, மரணம் என்பது முடிந்தது. இப்ப நமக்கு மரணத்திற்கு நம் மீது அதிகாரம் இல்லை. நம் சரீரம் மண்ணுக்கு போகும். நம் ஜீவன் தன்னை தந்த தேவனிடத்தில் ஏசிக்கிட்டு நம்மை அனுப்பினார் இல்லையா? நம்முடைய அம்மா வயசுல அவர் போய் நாம் சேரத்தக்கா அவர் ஆவலாய் காத்திருப்பார். இதுதான் சத்தியம். சும்மா அப்பா அம்மான்னு கதை பேசுறது. நம்முடைய தாய் வயிற்றில வைத்தவரே தேவன் தான். அது ஒரு தனி கான்செப்ட். ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ மனுஷா வைத்திருக்க நம்முடைய தாயின் வயிற்றில நம்மை வைத்தவரே, உற்பத்தி பண்ணினவரே, விதைத்தவரே ஆண்டவர். எப்படிங்க அப்படின்னா, அவருடைய ஆவியினாலே அவர் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டாரோ அதே போல ஆவியினாலே நம்மளோட அம்மா வயிற்றுல நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். தப்பா உணரக்கூடாது, கரெக்டா சொல்றேன். அவர் எப்படி மரியாள் வயிற்றில அவருடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டாரோ அதே போன்றுதான் நம்முடைய பெற்றத்தாயின் வயிற்றில நம்மை அவருடைய ஆவியை கொண்டு ஜெனிப்பித்திருக்கிறார். நாம் தேவ மனுஷர்கள். இதை மறந்து விடவே கூடாது. நம்மளோட வாழ்நாள் எல்லாம் தேவ மனுஷர்களாகவே நாம் வாழ வேண்டும். முந்தின ஆதாம் மரித்துட்டான், இந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் நம்மை உயிர்ப்பித்தார். நம்ம பெற்றோர் நம்ம பெற்றெடுத்து வளர்த்திருக்கலாம். ஆனாலும் நம்ம எந்த நேரத்தில் ஆண்டவர் பிடிக்க வேணுமோ அந்த நேரத்தில் ஆண்டவர் பிடித்து நம்மை அவரோட பட்சத்தில் வைக்கிறார். மரியாதைக்கு இயேசு குறித்து ஒரு கவலை. பெற்றெடுத்து வளர்த்தனே, இப்ப சொல்றாரு, ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றார். ஏதோ உன் தாய் என்று சொல்றார். என்னை பார்த்து அதோ உன் பிள்ளை என்று சொல்றார்.
அவர் என்னை மகன் என்று அம்மா என்று சொல்லலையே. அவர் தேவன் குமாரன் ஆனார். ஆனால் அவர் எப்படி ஸ்திரீயின் வித்தாக மாற்றப்பட்டாரோ அதே மாதிரிதான் நாமும் ஸ்திரீயின் வித்தாக மாறும்படி அவர் ஆவியினாலே நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அவர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நம்மை தான் இந்த உயிர்த்தலின் நாளிலே நம்மை சந்தித்து நம்மை அவருக்கொப்பாக மாற்றி இந்த பூமியிலே நாம் வாழத்தக்கதாக, அவருக்காக வாழத்தக்கதாக வைத்திருக்கிறார். சரி, பாயிண்ட் நம்பர் 3 புரியுதுங்களா? பாயிண்ட் நம்பர் 3, நம்ம இந்த பூமியில தேவன் மனிதர்களாக நாம் வாழும்படியாக தான் அவரையே தந்தொருளி இருக்கிறார். ஜீவனை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய ஜீவனை கொண்டுதான் நான் வாழ்ந்தேன். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், அவரே எனக்கு ஜீவனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு சத்தியம், நான் தான் ஜீவன். அவர் சொல்றது அதுதான். ஏன்னா நாம் நம்முடைய அம்மாவுடைய வயிற்றிலே அவருடைய ஆவியினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கா சந்தேகம் இருந்தா ஆராய்ந்து பாருங்க. நாம் அப்பா அம்மா நான் பிறந்தவர்கள் இல்லை. தேவன் தான் நம்ம அம்மாவுடைய வயிற்றில நம்மை வைத்திருக்கிறார். இன்னொரு கான்செப்ட் இருக்கிறது, நம்முடைய அப்பாவுடைய விந்தினாலே நாம் பிறந்ததா நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொரு தேவ மனுஷனும் தேவ ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி ஸ்ரீயின் வித்தாக மாற்றப்பட்டாரோ அதே போன்ற நம்மையும் ஸ்ரீயின் வித்தாக மாற்றி இருக்கிறார். அதை தவிர்த்தால் அவர் வித்தினாலே அவர் ஆவினால் நமக்கு ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஆவினாலே நாம் வயிற்றுல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆவினாலே வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆவினாலே நாம் பிறந்தோம். எங்க அம்மா மீன் கழுவிட்டு இருக்கும் போது நான் பிறந்தேன். எக்மோர் ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும். அங்க என்ன எங்க அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. இந்த அம்மா சொல்லுமா, குழந்தை குறுக்கு வாட்டில இருக்கு, அதை எடுக்கணும்னா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஒண்ணு தாய் சாகும், இல்ல பிள்ளை சாகும். ரெண்டுல உங்களுக்கு எது வேணும் முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க 1 டைம் கொடுத்து அனுப்பிட்டான். இவங்க அங்க போனபோது ஒரு அம்மா சொல்லி இந்த ஆபரேஷன் பத்தி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ண போயிருக்கிறான். 2 உயிரை காப்பாற்ற முடியுமா இல்ல 1 உயிரை காப்பாற்ற முடியுமா? இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்க அம்மா உயிர் கிடைச்சா போதும்னு அந்த அம்மா இருக்கு. புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, எதுனா 1 உயிரை தான் காப்பாற்றணும். அவன் அடிமையானதுல அந்த அம்மா சொல்லிட்டாங்க, உள்ள அம்மா டாக்டர்ஸ் எல்லாம் இங்க இல்லம்மா, போய் சொல்லு. அந்த அம்மா டாக்டர்ஸ் எல்லாம் அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மீட்டிங்ல. டாக்டர்ஸ் யாரும் இல்லம்மா, நீ போயிட்டு இன்னொரு நாள் வா போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டான். இவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி வேலை கவலையோடு வந்தாங்க. அவங்க எக்மோல பல இருதயாண்டவர் சர்ச் இருந்தது. 2 பேரும் அங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அங்க போய் அவங்க என்ன செஞ்சாங்க, வேண்டுதல் செஞ்சாங்க. ஆண்டவரே, எங்க அம்மா இந்த குழந்தை நல்ல மாதிரி பிறந்தது, அந்த குழந்தைய நானு உமக்கென்று தத்தம் பண்ணிடுவேன். இந்த குழந்தைக்கு இருதயராஜின் பேர் வைப்பேன். பாருங்க, நான் பிறக்கத்தோடனே இருதயராஜின் பேர் வச்சுட்டான். பொருத்தனை தான். இந்த குழந்தைய உமக்கன் தத்தம் பண்ணிடுவேன், உமக்கன்று விட்டுடுவேன். ஒரு பொருத்தனை. 2வது பொருத்தனை, இந்த குழந்தைக்கு நான் இருதயராஜ் என்று பெயர் வைப்பேன். 2வது பொருத்தனை. ஜெபம் பண்ணி விட்டு வீட்டுக்கு வருகிறார். மீன் வாங்கி குழம்பு வைப்பேன், மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு பின்புறத்துல மீன் கழுவி கொண்டிருக்கும் போது எங்க அம்மாவுக்கு வலி வேதனை அதே இடத்துல நான் பிறந்திருக்கேன். பாதி தூரம் நான் ஹவுஸ் ஓனர் பாதி தூரம் என்னை வெளியேற்றான். பாருங்க, எந்த விதமான பாதிப்பு. ஹாஸ்பிட்டல போனா எனக்கு கொண்டு இருப்பாங்க. ஆனா மீன் கழுவிட்டு இருக்கும்போது நான் பிறந்திருக்கேன். இதுதான் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களை என்னையும் முன் குறித்திருக்கிறார். நம்மை ஸ்திரீயின் வித்தாக மாற்றி இருக்கிறார். அவர் மாறினது போல நம்மை ஸ்திரீயின் வித்தாக மாற்றி இருக்கிறார். ஹாஸ்பிட்டல் போயிருந்தா செத்துட்டு மீன் கழுவிட்டு இருக்கும் போது சொல்லுங்க, எனக்கு பர்த் சர்டிபிகேட்டே கிடையாது. வீட்டுல பிறந்த பிள்ளைக்கு நாங்க சர்டிபிகேட் கொடுக்கணும். இவங்கதான் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க.
அவர் சொல்றாண்டா. அருமையானவர்களே, அப்ப நான் யாரு? என் பரமபிதாதான் எனக்கு தகப்பன். அவர் கரத்திலே எடுத்துக்கொண்டார். நான் விழும்போது தேவனுடைய சார்பிலே இந்த பூமியிலே விழுந்தவர். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய சார்பிலே இந்த பூமியிலே விழுந்தவன் நான். தேவனுடைய சார்பிலே என் தாயின் கற்பத்திற்கு வெளியேறினவன். தேவன் தான் என்னை வெளியேற்றினான். அப்ப பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பு தேவனை முன் குறித்திருக்கிறார். எதற்காக? நாம் அவருடைய ஊழியக்காரனா இருக்க முடியும். 8 விதமான அழைப்பை கொடுப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பே முன் குறித்து திட்டமிட்டிருக்கிறார். தேவன் எனக்கு வளர்த்து தந்தார். நான் பிறக்கும் போதே மீன் கழிக்கும் போது தான் நான் என்னை எடுத்தார்கள். கல்வி சுத்தம் பண்ணி எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. அவளை செய்து ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டல் உடனே வர முடியாது, அங்கேயே வச்சு பராமரித்தார்கள். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா பெர்த் சர்டிபிகேட் எங்க தரோம், இது பண்ண முடியாது. எந்த பாதிப்பும் கிடையாது. கொடி சுத்தல எதுவுமே இல்லை. நல்லா பிறக்க மாதிரி வைத்தார், நல்லா வளர்த்தாங்க. அருமையான தேவஜனமே, இதுதான் எந்த நேரத்துல நீ பிறக்க வேண்டுமோ அந்த நேரத்துல உன்னை பிறக்க வைத்திருக்கிறார். எந்த நேரத்தில் உன் தாயின் வயிற்றில உன்னை வைக்க வேண்டுமோ, உன்னை பராமரிக்க வேண்டுமோ, அந்த வேலையை தேவன் செய்திருக்கிறார். தேவனால் பிறந்தவர்கள் நாம் பாவம் செய்வதற்காக இல்லை, நாம் தேவனால் பிறந்தவர்கள். நம்மை மீட்டு எடுத்து நம்மை அவரோடு கூட ஒப்புராக்க முடியாதான் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு தேவன் உயிர் திரும்பிய நாளை நினைவு கூறுகிறோம். கிறிஸ்து என் ஜீவன், இயேசு கிறிஸ்து ஜீவன். உயிர்த்ததின் சாயல் நமக்குள்ள இருக்கிறது. நாம் இன்று அன்றைக்கு நம்ம அவர் உயிர்த்தது போல நாம் புதைக்கப்பட்டாலும் ஒரு நாள் நம்ம உயிரோடு எழுப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இல்லைன்னா நாம் உயிரோடு இருந்தால் அவரை நாம் முகமாய் தரிசிப்போம். காரணம் என்ன? அவரால் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எந்த கிறிஸ்தவெல்லாம் சொல்லுங்க, நீ தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார். உலகத்தில் எங்க இருந்து? பரலோகத்திலிருந்து நீ அனுப்பப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? நிறைய அருமையான கிறிஸ்தவ சகோதரியே சகோதரனே, பரலோகத்திலிருந்து தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அனுப்பினது போல உங்களை என்னையும் இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். நாம் மனுஷனா வரவில்லை, சீர்திருத்தாய் மாற்றப்பட்டோம். யோசித்து பாருங்கள். தேவன் இந்த நாளை நம்மை அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய மகிழ்ச்சியின் நாளாக நாம் ஜீவன் அடைந்திருக்கிறோம், ஜீவனை உடையவர்களா இருக்கிறோம். அவரே நம்முடைய வாழ்நாள் எல்லாம் சத்தியமாகும், கிருபையாகும், ஜீவனாகும், வழியாகும் நமக்கு அவர் நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் நாம் தேவனை நினைவு கூர்ந்து நாம் வாழணும். இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். முந்தின ஆதாம் உயிர் ஜீவன் அவர் மரணினால் உருவாக்கப்பட்டோம். ஆனா பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிறதான ஆவியை சொல்லிட்டு அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இப்ப நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, அதாவது பெற்றோருக்குரியவர் கிடையாது. நாம் பெற்றோர்களுக்குரியவர் கிடையாது, நாம் தேவனுக்குரியவர். உயிர்த்தெந்த இயேசுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அவர்தான் நம்மை ஆளுகை செய்கிறார். அவரால் பிறந்தோம், அவரால் ஆளுகை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் பாவம் செய்யக்கூடாது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யணும். அப்படி என்னங்க பாவம் செய்யணும்? நமக்குள்ளே ஒரு ஒழுங்க வைத்திருக்கிறார், பிரமாணம். அதை நாம் கைக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து எத்தனை பிரமாணம் சொல்லியிருக்கிறாரோ புதிய பாட்டுல அதை கைக்கொள்ளணும். அதுபடி வாழுங்கள், அதான் நல்லது. அப்படிப்பட்டவர் சேர்க்கப்பட்டால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அருமையான தேவஜனமே, தேவன் உங்களை என்னை கைவிட மாட்டார். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில இனிய நாளாகவும் இன்பத்தின் நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த செய்தியை முடிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இனி தேவனின் அருமையான உயிர்த்த நாளை நினைவு கூறப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனை செய்த எல்லா தியாகங்களுக்காக நன்றி சேர்த்துள்ளோம். இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் எல்லோரும் அடுத்த ஆண்டு ஈஸ்வரனை சந்திக்கத்தக்கதாக உதவி செய்து சுகப்பட ஆரோக்கியத்தால் போக்குவரத்து கூட இருக்கு. நாங்கள் யார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள
தேவரே எங்களுக்கு உதவி செய்தபடி நான் சொல்கிறோம். நான் மண்ணின் பூமிக்குரியவர்கள் அல்ல, நான் வானத்துக்குரியவர்களா இருக்கும்படி எங்கள் தேவன் அனுக்கிரகம் பாராட்டின தயவுக்காக நன்றியுடையவர்களோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காத்து வழிநடத்தி பாதுகாப்பு பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால். Praise the Lord. God bless you.